ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். சஷ்டி முடிஞ்சதுமே நான் அடுத்ததை இதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி எல்லோரும் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இது கார்த்திகை 1 அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். கார்த்திகை 1 முதல் நாள் கோயிலுக்கு போய் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அடுத்தது மாசியில் வரும், அதுக்கப்புறம் வைகாசியில் வரும், அதுக்கப்புறம் ஆவணி முதல் நாள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 நாட்களும் பெருமாள் கோயிலில் போய் வேண்டிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும். அப்போவும் வேண்டிக்கும் போது அடுத்த புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது இல்லைங்களா, அதுக்குள்ளே எனக்கு இது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல உங்களுக்கு தெரியும், பெருமாளுக்கு எத்தனை காலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புரட்டாசி 5 வாரமும் பெருமாளுக்கு நம்ம கும்பிடுறோம். மார்கழி 30 நாளும் பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிடுறோம். ஏகாதசி நாட்கள், மாதத்தில் 2 ஏகாதசி வரும், அன்னைக்கும் கும்பிடுறோம். மாதத்தில் 4 சனிக்கிழமை வரும், அன்னைக்கும் பெருமாளை கும்பிடுறோம். சிலர் புதன்கிழமையும் சேர்த்து கும்பிடுறாங்க. இத்தனை நாட்களும் பெருமாளை கும்பிடுற நாட்கள் தான். இத்தனை நாள் பெருமாளுக்கு கும்பிட்றதுக்கு இருக்கப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி 4 மாதத்தோட முதல் நாளை எடுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, கும்பிட்டுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிறாங்க நம்ம கும்பிட்டுக்கலாம், டைம் இருந்தால் போய் கும்பிட்டு வாங்க. அப்படி டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த நாளை தவற விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்கள்ல, அதை மட்டும் காதில் வாங்காதீங்க. அந்த நாளை தவற விடுறதுனால ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா? பெருமாள் நீங்கள் என்னைக்கு போனாலும் அவர் வரம் கொடுப்பாரு. அந்த நாளில் போனால் மட்டும்தான் வரம் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்னைக்கு போனாலும் பெருமாள் வரம் கொடுப்பார். ஓகேங்களா? அவரை மிரட்டி கூட நம்ம வரம் வாங்கிக்கலாம். அப்படி தான் பெருமாளோட ஒரு இது இருக்குது. அதனால் அவர் நமக்கு எப்போ போனாலும் எந்த நேரம் போனாலும் அவர் வரம் கொடுப்பார். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டாதான் வரம் கொடுப்பாரு அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதனால் நீங்கள் நிம்மதியாக என்னைக்கு சனிக்கிழமை தான் டைம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு போங்க. இல்லை லீவ் நாள், ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், ஞாயிற்றுக்கிழமை போய் கும்பிட்டு வாங்க. மத்தியானம் 11:30 மணிக்கு போனீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் ஃப்ரீயாக உங்களுக்கு வரம் கொடுப்பார். அதனால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்னைக்கு அந்த நாளை தவற விடாமல் உங்கள் கோரிக்கையை கொண்டு போய் அங்கே வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு வேணாலும் அவர்கிட்ட என்ன கோரிக்கை வேணாலும் வைக்கலாம். எனக்கு செஞ்சு கொடுதா தெய்வமே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேளுங்க, அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. அதே போல் கோயிலில் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்னைக்கு 27 பூ கையில் எடுத்துகிட்டு போங்க. 27 சுற்றிட்டு வந்துட்டு கருடுகம்பம் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஆரம்பித்து கோயிலை சுற்றிட்டு திரும்பி அந்த இடத்துக்கு ஒரு பூ வைங்க. திரும்பியும் கோயில் சுற்றிட்டு ஒரு பூ வைங்கன்னு 27 முறை கோயிலை சுற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க கோரிக்கையை சொல்லிக்கிட்டோ இல்லை சாமி பாட்டு பாடிட்டோ நீங்கள் அப்படியே சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பூ அப்படின்னு சொல்லி 27 நட்சத்திரத்துக்காக 27 பூ கடவுள்கிட்ட வைக்கணுன்றாங்க. ஓகே, என்ன பூன்னு தெரியல. 27 பூவையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பூக்களாக இருந்தது அப்படின்னா தான் அதை இப்படி எடுத்து வச்சுட்டு இங்கேயும் பத்திரமா வச்சுக்கிட்டு எங்கேயும் போகிற இடத்துல கீழே விழுகாமல் 27 கரெக்டாக சேரணும் இல்லையா ஒரு ரவுண்டுக்கும். அதனால் பூவையும் கவனமாக வச்சுக்கிட்டு போகணும். இல்லை சின்ன பூக்களாக இருந்ததுன்னா ஒரு கூடையில் 27 எண்ணி வச்சுட்டு கூடையை எங்கேயும் இப்படி சாய்ச்சிடாமல் பத்திரமா அப்படி கூடையை பிடிச்சிக்கிட்டே சுற்றிட்டு ஒவ்வொரு இது அங்கே முன்னாடி வர்றப்பவும் வைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லை ஒரு கூடையிலையோ இல்லை ஒரு கவரில் போட்டுக்கிட்டிங்கன்னா கவருக்குள்ளே கையை விட்டு பத்திரமா எடுக்கணும். 2வது பூ எடுத்து கீழே போட்டுட்டிங்கன்னா அந்த மண்ணில் விழுந்த பூவை தூய்மையும் தூக்கி வைக்கலாமா அப்படின்னலாம் அவங்க சொல்லலை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வச்சுருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் யார் இதையெல்லாம் உருவாக்குனாங்களோ அவங்க அதெல்லாம் சொல்லலை. ஓகேங்களா? அந்த மாதிரி பூவையும் கவனமாக வச்சுக்கணும். கையில் பூ மேலே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படியே சுற்றி வரணும். சுற்றி வர்றப்பவே ஒரு 3/4 சுற்று வர்றப்பவே இங்கே கருடு கம்பம் வருது
ஓகேங்களா? அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இங்கே வருவீங்க. வைக்கணும்ல. யாராவது அது முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை நின்று கும்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை கூட்டமாக நிற்பாங்க. நீங்கள் அவங்கக்குள்ளே நுழைஞ்சு கொண்டு போய் தான் உள்ளே வைக்கணும், இல்லைனா அவங்கள விட்டு இப்படி தள்ளி போகணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சுற்றணும். 3வது நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும். 27 ஆச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பூ கீழே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு சாமியை எப்படி நினைப்பீங்க? பூவை ஞாபகம் வச்சுக்கிறதா, சுத்த ஞாபகம் வச்சுக்கிறதா, பூவை வைக்கிற இடம் வருது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறதா, எவ்வளோ ஞாபகம் வச்சுப்பீங்க? ஓகேங்களா? இப்படியெல்லாம் டென்ஷனாக சாமி கும்பிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சாமி கும்பிட்றது அப்படின்னா அப்படியே போயிடணும், அவர்கிட்டயே போயிடணும். முன்னாடி அவரோட அந்த உருவத்தை நம்ம முகத்தில் இப்போ எனக்கு அப்படியே தெரிகிறாரு, அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு அவரையே இப்படி நினச்சி கும்பிடணும். இதுதான் சாமி கும்பிடுறது. ஓகேங்களா? கருடகம்பம் பக்கத்தில் வந்துருச்சா? பூ கரெக்டாக கையில் இருக்கா? வச்சுருந்த கப்பு சாஞ்சிச்சா? கவர் ஏதாவது கிழிஞ்சிருச்சா? அப்படி இல்லை சுற்று கரெக்டாக வந்துட்டுமா? அங்கே ஒரு பூ கீழே விழுந்துச்சு, அப்போ 27 26 அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு சாமி கும்பிட முடியாது. ஓகேங்களா? அப்படியே அவரை நினச்சி அப்படியே இப்படி உருகி அப்படி கும்பிடணும். அப்படி கும்பிட்றதான் கடவுளை கும்பிட்றது. ஒரு பூ சுத்துக்கும் ஒரு பூவை வச்செல்லாம் கும்பிட முடியாது. ஓகேங்களா? யாருனாலையும் முடியாது. ஏன்னா சுத்து தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த கருடகம்பத்துக்கிட்ட நம்ம போயிட்டோமாங்கிறது தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு சாமி கும்பிடாதீங்க. ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் 27 பூவையும் ஒட்டுக்க அப்படி வச்சுருங்க. ஓகேங்களா? 27 பூவையும் வச்சுட்டு நீங்கள் 27 எண்ணமும் வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு சுற்றுங்க. ஓகேயா? நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவரையே நினச்சிட்டு அவரையே கும்பிட்டு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். முன்னாடி யாராவது வராங்களா, பின்னாடி யாராவது வர்றாங்களா, காலை மிதிச்சிருவோமா, அப்படியெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. நேராக அவர் முன்னாடி உட்காந்துக்கோங்க. அவருக்கு முன்னாடி நேராக உட்காந்துக்கோங்க. சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. கையை அப்படி வச்சு அவரையே நினச்சி அவரை அப்படியே நம்ம மனசு கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அவரை நினச்சி கும்பிடுங்க. ஓகேங்களா? என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வைங்க. அவர்கிட்ட மனசார கும்பிடுங்க. இல்லை அவர் மேலே ஒரு பதிகம் பாடுறீங்க அப்படின்னா மனசார பாடுங்க. அவரையே நினச்சி அவரை காலிலிருந்து தலை வரைக்கும் அவரோட ஒவ்வொரு இன்ச்சாக அவரை நினச்சி அவர் மேலே முழு கவனத்தை செலுத்தி கும்பிடுங்க. அப்படி கும்பிட்றது தான் கடவுளை கும்பிட்றது. முன்னாடி போகிறவன் இடிச்சிருவானா, பின்னாடி வர்றவன் மிதிச்சிருவானா, அவன் காலை நம்ம மிதிச்சிருவோமா, இதுதான் அதுதான், பூவை வச்சமா, கருடகம்பம் வந்துருச்சா, 27 ஆச்சா, அப்படி கும்பிட்றது இல்லை கடவுளை கும்பிட்றது. ஓகேங்களா? மனசார மனம் உருகி கும்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், அவரும் உங்களை கவனிச்சிருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்னு நினச்சா கோயிலுக்கு நேராக போங்க. போய் சாமிக்கு நேராக உட்காந்துருங்க. சாமியை அப்படி பாருங்கள். அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு அந்த சாமி எப்படி பார்த்தீங்களோ அதை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஸ்லோகம் சொல்லி, சுக்லாம்பரதம் சொல்லி, என்ன வேணாலும் சொல்லி கும்பிடுங்க. இல்லை உங்களால் நடக்க முடிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் நடங்க. அது 27 இருந்தாலும் சரி, 37 ஆகிட்டு போட்டோம், 50 ஆகிட்டு போகட்டும், எவ்வளோ நேரம் ஆகட்டும், உங்களால் எவ்வளோ சுத்த முடியுமோ அவரே உங்களை போதும் எழுப்பி விட்டுருவார். ஏதோ ஒன்றை வச்சு உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வந்து போதும் வா அப்படின்றவார். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அவர் மேலேயே முழு கவனத்தையும் வச்சு செய்யணுமோ தவிர இத்தனை இடர்பாடுகளை வச்சுட்டு செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதனால் உட்காந்து கும்பிடுங்க. ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்கள் கூட வந்தவங்க உங்களை எழுப்புவாங்க. இல்லை சாமியை ஒரு பெல்லு டங்குன்னு அடிப்பார், உங்களுக்கு முழிப்பு வந்துடும். ஓகேங்களா? முழிப்புன்னு சொல்கிறது நீங்கள் தூங்குறீங்கன்னு நான் சொல்லலை. இந்த சந்திரமுகி படம்லாம் பார்த்தீங்க இல்லையா, அவங்க உள்ளே போயிடுவாங்க, அவங்கள ஏதோ ஒரு சத்தத்தை கொடுத்து வெளியே எடுக்கிறாங்க. அது மாதிரி கடவுளே உங்களுக்கு பண்ணுவார். நீங்கள் அவரை நினச்சி மனசார கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவரே ஏதோ ஒரு ஞாபகத்தை கொண்டு வந்து உங்களை போதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். அந்த மாதிரி கும்பிடணும். ஓகேங்களா? இந்த சுற்றி வர்றது, சுத்துக்கு ஒரு பூ வைக்கிறது, அதெல்லாம் சாமி கும்பிட்ற கணக்கில் வராது. ஓகேங்களா? வாக்கிங் போகிற கணக்கில் தான் வரும். அதனால் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் யார் சொன்னாலும், இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இடங்களில் ஒரு பூ வைங்க, சுற்றி வாங்க, ஒரு பூ வைங்க, தண்ணியில் முகத்தை பாருங்கள், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க.
ஓகேங்களா? அதெல்லாம் இல்லை சாமி கும்பிட்றது. சாமி கும்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலையே படத்துக்கு முன்னாடி உட்காந்து உருகி கும்பிடுங்க. இல்லை நான் கோயிலுக்கு போய் தான் கும்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாமிக்கு நேராக வந்து உட்காந்துக்கோ. ஓகேங்களா? சாமிக்கு நேராக உட்காந்து கையெடுத்து கும்பிட்டு உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவரையே மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அவரையே நினச்சி கும்பிடுங்க. இல்லை கண்ணை நல்லா திறந்து அவரையே கண்ணார பார்த்துட்டு கும்பிடுங்க. இதுதான் பக்கத்தில் இருக்கிறது. எதை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் கண்ணோட ஃபோக்கஸ் முழுக்க அவர் மேலேயே இருக்கணும். இந்த சத்தங்கள் எதுவுமே உங்கள் காதுக்குள்ளே கூட போகக்கூடாது. அவரை நினச்சி மட்டும் கும்பிடணும். அதுதான் சாமி கும்பிட்ற முறை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இந்த சுற்றி கும்பிட்றேன் பூவை வைக்கிறேன்னு சொல்லி அந்த இதை அந்த ஒரு நமக்கும் அவருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும் இல்லையா, அதை வந்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா? பூ வைக்கலைன்னா அவருக்கு ஒன்றும் கேட்க மாட்டார் உங்களை. ஓகேங்களா? சுற்றி வரலினாலும் ஒன்றும் கேட்க மாட்டார். அப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அவரை நினச்சி மனசார கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சுற்றி உங்கள் கையில் இருக்க பூவையெல்லாம் வைக்கலாம். அது வேறு. ஆனால் இதுதான் சாமி கும்பிட்ற முறைன்னு சொல்லி இந்த சுற்றி வந்து பூ வச்சுட்டு போயிட்டு வர சாமின்னு வந்துடாதீங்க. சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி முன்னாடி 10 நிமிஷம் உட்காந்து அவரையே நினச்சி உங்கள் மனசில் இருக்கிறதையும் அவர்கிட்ட சொல்லி கும்பிடுங்க. அதுதான் சாமி கும்பிட்ற முறை. அதே மாதிரி இந்த புண்ணிய காலம், அந்த காலம், இந்த காலம், புரட்டாசி 5 வாரம் போகணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? மார்கழி மாதம் போகணுன்னு சொல்ல மாட்டேன். ஏகாதசி அன்னைக்கு போகணுன்னு சொல்ல மாட்டேன். வெள்ளி சனி புதன் போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் எப்போ வேணாலும் போங்க. ஆனால் சாமி முன்னாடி உட்காந்து அவரையே நினச்சி கும்பிடுங்க. இதுதான் சாமி கும்பிடுற முறையோ தவிர இந்த சுற்றி வரதெல்லாம் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கும்பிட விருப்பம் இருக்கோ கும்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? விருப்பம் இருக்கா இல்லையான்றது அடுத்தது. நான் சொன்ன மாதிரி சாமியை கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான திருப்தி அப்படி கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ சுற்றி கும்பிட்டாலும் கிடைக்காது. அங்கே உட்காந்து அவரையே நினச்சி கும்பிடுங்க. எவ்வளோ திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேயா? நான் சாமி கும்பிட்டிங்கன்னா அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும்லாம் சொல்ல மாட்டேன். திருப்தியாக இருக்கும் சாமி கும்பிடுறது. அதுதான் நடக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.